திருவாரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்த பாஜக பிரமுகரின் காரில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆயுதங்களுடன் நீதிமன்றத்திற்கு வந்தது ஏன்? திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வருபவர்களையும் அவர்களது வாகனங்களை கண்காணிப்பதற்காகவும் பரிசோதிப்பதற்காகவும் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற வாயிலில் நிற்கும் காவல்துறையினர் வாகனங்களை முழுமையாக பரிசோதித்த பின்னரே உள்ளே அனுமதித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நீடாமங்கலம் கடைத்தெருவில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் நடேச தமிழார்வன் கொலை வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஆஜராக சேனாபதி மற்றும் தினேஷ் ஆகியோர் வந்திருந்தனர். அவர்கள் வந்த காரை தடுத்து நிறுத்திய போலீசார் காரில் சோதனை நடத்தினர். அப்போது காரின் டிக்கியை திறந்து பார்த்தபோது அதில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே காரை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். காரில் வந்தவர்கள் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த சேனாபதி, தினேஷ், பாரதி செல்வன் மற்றும் டிரைவர் விக்டர் தேவராஜ் என்பது தெரிய வந்தது. மேலும் ஆயுதங்கள் இருந்த கார் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகரான சதா சதீஷின் கார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். காரில் பயங்கர ஆயுதங்களுடன் நீதிமன்றத்திற்கு வந்தது ஏன் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பாஜக பிரமுகரின் காரில் அரிவாள் இருந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.